நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சாகித்யா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் இந்த மனித இனம் சகட்டு மேனிக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு அளவே இல்லை. கிராமத்தில் சொல்லுவாங்க, அவுத்து விட்ட காலை போல சுற்றி வர்றானேம்பாங்க. இவன் எதுக்கும் அடங்க மாட்டேங்கிறானேம்பாங்க. அப்படித்தான் மனித இனத்தின் செயல்பாடு இருக்கு. குறிப்பாக சூழல் சீர்கேட்டில். உலக அளவில் ஆறுகளில் கலக்கப்படும் மருந்து பொருட்களால் பூமியின் சுற்றுச்சூழல், மக்களின் சுகாதாரத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இங்கிலாந்து நாட்டின் யார்க் பல்கலைக்கழகம் ஓர் ஆய்வு செய்திருக்கு. 100 நாடுகளில் 1000 இடங்களில் ஆற்றின் தண்ணீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆய்வில் நீரிழிவு, வலிப்பு நோய் பாதிப்புக்கான ரசாயனங்கள், மருந்துகள், நிக்கோட்டின் போன்ற ரசாயனங்கள், மருத்துவ கழிவுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு எழுதணும்னா பாகிஸ்தான், பொலிவியா, எத்தியோப்பிய நாட்டு ஆறுகள் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கான். ஐஸ்லாந்து, நார்வே நாட்டு ஆறுகள்லாம் சுத்தமாக இருக்கு. ஏன் இப்படி? சாகித்யா, மனிதன் தனது சுயநலத்துக்காக என்னென்ன வேண்டாத வேலைகளையெல்லாம் செய்கிறான். இதே போலத்தான் புகை பழக்கம். புகையிலை, புகை பிடிக்கும் பழக்கம் பண்டைய காலத்திலிருந்தே இருந்து வந்தாலும் தற்காலத்திய சமூக சூழலினால் சின்னஞ்சிறு வயதினரையும் ஏன் பெண்களையும் மறைமுகமா பாதிப்புக்குள்ளாக்கி நுரையீரல் புற்றுநோய் போன்ற உயிர் குடிக்கும் நோய் வர காரணம் ஆயிடுச்சு. புகை பிடிப்பவர் புகையினால் நேர்முக பாதிப்பை எதிர்கொள்கிறார். அதோட தம்மை சார்ந்தவர்களுக்கு மறைமுக பாதிப்பை கொடுத்து அவர்களையும் நோய் பிடியில் சிக்க வைத்து ஒரு சமூக விரோத செயலை செய்கிறார் புகைப்பிடிப்பவர். தேவையா இது? அதனால தான் பொது இடங்களில் புகைப்பிடிக்க அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு. புகை ஓர் உயிர்கொல்லி விஷம். தன் பயப்பட்டு விஷம் குடிக்கிறத தற்கொலைன்னு சொல்றோம். இது புகையிலைக்கும் புகைக்கும் பொருந்தும். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லுங்கிற மாதிரி விஷம் அன்றே கொல்லும், புகை நின்று நிதானமா கொல்லும். ஆனா கொல்லுவது உறுதி. காசு கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி. புகைக்க உபயோகிக்கும் புகையிலை தன்னுள்ளே ஆயிரக்கணக்கான நச்சுக்களை உள்வாங்கியிருக்கு. புகையிலையில் இருக்கும் நிக்கோட்டின் நச்சு இரத்தத்தில் கலந்து சித்தமாய் மாறி தலை முதல் கால் வரை வேகமா ஊடுருவி தன்னுடைய நச்சு வேலையை துவங்கிடுது. சாகித்யா, இன்னொரு முக்கியமான தகவல். புகை பிடிப்பவரை ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் என்கிறோம். புகை பிடிப்பவர் பக்கத்தில் இருப்பவரை பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் என்கிறோம். ஆக்டிவ் ஸ்மோக்கர் வெளியிடும் புகை துகள்கள் காத்துல கலந்து நம்மை சுற்றி வரும்போது அதை சுவாசிப்பதனால் துகள்களின் கன அளவு 3-5 மைக்ரான் ஆயிடுது. இந்த துகள்கள் அதிக நிக்கோட்டின் நச்சு கொண்டதாகவும் நுரையீரலின் உள் பக்கங்கள்ல படிந்து வெளியே வர முடியாத நிலையை அடைவதாலும் பாசிவ் ஸ்மோக்கர் அதிக அளவுல பாதிக்கப்படுவதுடன் நுரையீரல் அழற்சி நோய், புற்றுநோய் போன்றவற்றுக்கு ஆளாகிறார். பாருங்க, ஆத்துல கலந்து விடப்படும் ரசாயனங்கள், கழிவுகள், காத்துல கலந்து விடப்படும் புகை, அது சார்ந்த துகள்கள், கழிவுகள்னால தனக்கு மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குறவரை சமூக விரோதின்னு சொல்லலாமா வேண்டாமா? தவறு செய்யக்கூடாது. அதிலும் நாம் வாழும் இந்த பூமிக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்யவே கூடாது. பூமி நம்ம பூமா தேவி. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.